Hi friends, நான் உங்கள் கணேஷ் ராகவ். நான் இந்த வீடியோ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனால் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த காணொலியில் திருப்பரங்குன்றம் அந்த கோயிலில் இப்போ வந்து ஒரு விவகாரம் போயிட்டுருக்கு. அங்கே நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அதை பற்றியான ஒரு கருத்து, என்னுடைய கருத்து, நியாயமான என்னுடைய கருத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன் இப்போ நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை இந்த திருப்பரங்குன்றம் பற்றி இதை சுற்றி நடக்கிற இந்த அரசியல் பற்றி வந்து எனக்கு நல்லா தெரியுது. நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. நிறைய பேர் ஊடகங்களில் நிறைய வந்து நியாயமற்ற கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே வந்து பதற்றத்தை தூண்டுற கருத்துக்கள் வந்து பதிவிடுறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து என்னுடைய கருத்து என்ன இதில், நீ என்ன சொல்கிற, உன்னுடைய சைடு என்ன இதில், இதெல்லாம் நடக்கிறது சரியா தப்பா, இதில் என்ன பிரச்சனை, அதெல்லாம் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க. அது கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய வந்து நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன், நிறைய ஆன்மீகம் பற்றியான நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் வந்து அதனால் என்கிட்ட வந்து இதை கேட்குறீங்க. ஸோ அது தப்பே இல்லை, நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கேன். நான் அதை தான் இந்த வீடியோவில், இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இங்கே நிறைய பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வரலாறு வந்து நிறைய பேருக்கு தெரியாதது இங்கே வந்து நிறைய பிரச்சனை உருவாக காரணம். அறியாமை இங்கே நிறைய பிரச்சனையை உருவாக்குதுங்க, அதுதான் காரணம். இந்த திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்பரங்குன்றம்ன்ற இந்த பெயர் இது வந்து நிறைய சங்க இலக்கியத்தில் வந்து வந்திருக்கு. திருமுருகாற்றுப்படை, இந்த நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் முதல்ல திருமுருகாற்றுப்படை தான். அதிலே வந்து முதல் படை வீடாக வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை தான் வந்து பதிவிடுறாங்க, குறிப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த ஒரு கோயில் தான் இருக்கிற முருகப்பெருமான் தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகப்பெருமான். அது ஒரு குடவரை கோயில். குடவரை கோயில் தான் மலையை குடைந்து அங்கேயே வந்து அதை கோயிலாக கட்டுவாங்க. குடவரை கோயில்களுக்கு அப்புறமா தான் கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட கோயில்கள்லாம் வருது. அப்போ குடவரை கோயில்னால் பழமையான கோயில்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த முருகர் கோயில். அதுக்கப்புறமா வந்து 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் அந்த தர்கா வந்துச்சு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த மலையோடைய வரலாறு. இந்த பிரச்சனை, இன்றைக்கி வரப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை விட்டுட்டு இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் என்னென்னா இந்த சமூக ஊடகங்களில் இல்லை இந்த முழக்கங்களில் வந்து இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அங்கங்கே 2 பக்கத்தில் இருந்தும் வருது. அது என்னென்னா, இது வந்து அடுத்த அயோத்தியாவாக மாற்றுவோம் இதை அப்படின்றது. அவங்க வந்து இதை வந்து சிக்கந்தர் மலை, இது கந்தர் மலை கிடையாது, திருப்பரங்குன்றம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த பக்கத்தில் இந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து கொந்தளிக்க வைக்கிறது, ஆவேசப்பட வைக்குது. 2 பக்கத்துலேயுமே வந்து இது வந்து நடக்குது. ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம இப்போது வந்து சொல்ல போகிறேன். முதல் விஷயம், திருப்பரங்குன்றம் அப்படின்றது இது திருப்பரங்குன்றம் தான், சிக்கந்தர் மலையெல்லாம் கிடையாது. இதோடைய பேர் திருப்பரங்குன்றம் தான், வேறு எந்த பேரும் இது கிடையாது. ஸ்ரீகந்தர் மலையோ இல்லை சிக்கந்தர் மலையோ எல்லாம் கிடையாது, திருப்பரங்குன்றம் தான். வரலாற்று பெருமை கொண்ட ஒரு பெயர். இவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, சங்க இலக்கியங்களில் வந்த பெயரை விட்டுட்டு நீங்கள் புதுசாக பேர் வைப்பீங்களா? அந்த புது பேர்னால்தான் இங்கே பிரச்சனை வருது. இந்த பேர்கள் வச்சு நீங்கள் பிரச்சனையை உருவாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பேர் வைக்கிறவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மையப்புள்ளி, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மலை மேலே தர்கா இருக்குது. அந்த தர்காவில் வந்து ஒரு பழக்கம், இந்த கந்தூரி அப்படின்றாங்க, நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. அதாவது ஆடு கோழிலாம் வந்து அங்கே நேர்த்திக்கடனுக்காக வெட்டி பலிட்டு அது வந்து அங்கே பண்ணுறது, அது வந்து நடந்துகிட்ருக்கு, காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி நேற்று நடக்க ஆரம்பித்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய உரிமையை நம்ம வந்து பறிக்கிற மாதிரியான ஒரு செயல். என்ன தான் வந்து இஸ்லாத்தில் இந்த மாதிரி பலியிடுறதுன்றது பழக்கத்தில் இல்லை, இஸ்லாத்தில் இல்லைன்னா கூட அவங்க அந்த தர்காவில் இது வந்து தொட்டு நடந்துகிட்ருக்கு. இன்னும் அங்கே மொட்டைலாம் அடிப்பாங்களாம், இந்த விருந்தெல்லாம் அங்கே நடக்குமா, இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் அந்த ஒரு தர்காவில் இது நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி தான் முறையாக இது நடக்குதுன்னா
இந்த மலையோடைய புனிதத்தன்மையை கெடுக்குறீங்க, இங்கே பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்கிறது நியாயம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே நடக்கிற விஷயத்த இன்றைக்கி போய் வந்து நம்ம தடுத்து நிறுத்தணுன்ற போது அது வந்து நமக்கு எப்படி தெரியுது? நியாயமாக தெரியுதா? இல்லை, இது ஒரு அடக்குமுறை. அவங்கள நம்ம அடக்குமுறை பண்ணுறோம். இது பண்ணக்கூடாது, இது தப்பு. இது என்னுடைய கருத்துங்க. இதை ஓப்பனாக வந்து நிறைய பேர் தெரிஞ்சாலும் நான் ஃபாலோ பண்ணுற நிறைய என்ன சொல்கிறது யூடியூபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊடகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் கூட இந்த ஒரு சின்ன விஷயத்த யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே எடுத்து அதை ஒரு அரசியல் ஆக்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது ஒரு விஷயமே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதை இப்படி ஊதி ஊதி பெருசாக்கி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு தான் இருந்தது. அந்தளவுக்கு தான் இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்குங்க. இத்தனைக்கும் வந்து இந்த எங்கள் மலை, இது உங்கள் மலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதற்கே கோர்ட் தீர்ப்பு வந்து 1920களில் வந்து லண்டனுக்கு போய் அதுக்கு தீர்ப்புலாம் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து இந்த தர்கா இருக்கிற இடம் வந்து தர்கா முஸ்லீம்களுக்கானது, மற்ற மலையில் இருக்க இடமெல்லாம் வந்து முருகர் கோயிலுக்கானதுன்ற தீர்ப்பே வந்திருக்கு. இதில் யாருக்குமே எந்த ஒரு ஆட்சேபனமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் இப்போது பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த இவ்வளோ நாளாக வச்சு பிரச்சனை பண்ணி அதை ஊதி ஊதி பெருசாக்கி அறியாமையில் நிறைய மக்கள், நிறைய பக்தர்கள் அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஓவராக கொந்தளித்து இதை ஒரு பூதாகரமாக ஆக்கி இதில் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய கருத்து, என்னுடைய என்ன சொல்கிறது நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய வெல்விஷஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இது எங்கே இது வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி செய்த தவறுனால இது ஏற்படுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலே ஆடு கோழி கொண்டு போகிறவங்கள தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்ததுனால இது வழக்கமாக நடக்கிறதா அவர் தெரியாமல் தடுத்து நிறுத்திட்டார். அதனால் அவங்க வந்து இதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க, போஸ்டர்லாம் அடித்து ஒட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து மேலே இந்த மாதிரி ஆடு கோழிலாம் பலியிட்டு இந்த கந்தூரி திருவிழா நடக்க போகுது அப்படின்றத போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. இதனால் வந்து நிறைய மக்கள், இந்து மக்கள்லாம் அவங்களாம் வந்து ட்ரிகர் ஆகுறாங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஊதி ஊதி அப்படியே பெருசாகி இந்த நிலைமைக்கு எல்லாரும் பேசுகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் மெயின் விஷயம், இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது. இது ஒரு சின்ன தவறுலேருந்து உருவாகிருக்கு. இந்த பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக வளர்ந்துருக்கு. இது ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்க்ளூடிங் அரசியலில் இல்லாதவங்க கூட இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. ஓப்பனாக இப்போ அரசியலில் இருக்காங்க, ஒரு சைடு இருக்காங்க, இன்னொரு சைடு இருக்காங்க. அவங்க இப்படி பண்ணால் நியாயம். எதுலையுமே இல்லாமல் நீங்கள் மீடியாவில் இருக்கிற ஆளுங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இதுதான் பாயிண்ட்டு. அது சிக்கந்தர் மலை கிடையாது, அது ஸ்ரீ கந்தர் மலையும் கிடையாது, அது திருப்பரங்குன்றம். அவ்வளோதான் பாயிண்ட்டு. அதே மாதிரி அவங்களுடைய பழக்க வழக்கம், அதாவது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க வந்து ஆடு கோழிலாம் பலியிட்டு அவங்க பூஜை பண்ணுறாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அது இப்போ போய் நம்ம கேள்வி கேட்குறதுல பாயிண்ட்டே இல்லை. அதுவும் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. அவங்களுடைய மத குருமார், அவங்களுடைய கமிட்டி, அவங்க யாராச்சும் கேள்வி கேட்டால் அதில் நியாயம் இருக்குது. நம்ம போய் கேள்வி கேட்டால் எப்படிங்க நியாயம்? அடுத்த வீட்டில் போயிட்டு நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்கள்? இதை பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் எனக்கு நீ பண்ணுறது தப்பாக தெரியுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரை அது வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்க நம்ம இடத்துல இந்த சென்ஸ் கோயிலுக்கு வராங்க, கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய வழிபாட்டு முறையில் அவங்க என்ன பழக்கமாக பண்ணிகிட்ருக்காங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க. இதில் ஒரு விஷயமே கிடையாது. இதை ஒரு விஷயமாக்கி இதை இவ்வளோ பெருசாக்கி பூதாகரமாக வெடித்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் இந்த ஒரு விவாதத்தை வைக்கிறீங்க. அவங்களுக்கெலாம் வந்து நான் சொல்ல வேண்டியது ஒன்று, என்ன விவாதம் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இஸ்லாத்தில் பலி கொடுக்குற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு இதையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கோயில்கள்லேயும் நிறைய கோயில்களில் ஒரு கோயில்லையும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்குங்க. புது பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதை ஒன்றுத்துக்கும் வந்து நம்ம
கேள்வி கேட்க முடியாது. இப்போ மாசாணியம்மன் கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வந்து தேய்ப்பாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் வந்து வல்லால மகாராஜாவுக்கு வந்து இந்த சார்த்தம் திதி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா சாரங்கபாணி பெருமாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் கட்டினவருக்கு திதி கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய கோயில்களில் மற்ற கோயில்கள்லாம் நடக்காது. இதெல்லாம் அந்த கோயிலில் நடக்கலை, இந்த கோயிலில் நீ பண்ணுற இது தப்பு அப்படின்னு நம்ம அந்த கோயிலில் போய் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அது அவங்கவுங்க கோயில் அவங்கவுங்களுடைய வழக்கம், அவங்கவுங்களுடைய பழக்கமே தவிர்த்து அதில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அப்படி நுழைச்சா அது தப்பு. இது நம்ம ஒற்றுமையாக இருக்கிற இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிற ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த மேட்ரு. இந்த திருப்பரங்குன்றம் மேட்ருன்றது நீங்கள் கொந்தளிக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதற்றமான சூழ்நிலையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு அநியாயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இவங்களுடைய மலை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா அதுக்கு போராடலாம், அதுக்கு எதாவது இது பண்ணலாம். அது விட்டு கோர்ட்டில் சொல்கிறாங்க, கோர்ட்டில் இந்த மாதிரி தீர்ப்பு வந்துச்சுன்னா அதுக்கு கூட இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி கூட ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் யாரோ ஏதோ பண்ணாங்க, யாரோ ஏதோ சொன்னாங்க, அது இதுன்னு சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி, அறியாமையில் இருக்கிறவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி அதை அரசியலாக்கி அதில் நிறைய பேர் இப்போ குளிர்காய பார்க்குறாங்க. அதுதான் இப்போ நடக்குது. என்னுடைய வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இல்லாதவங்க இந்த அரசியல் ஆதாயம் கூட இவங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்தளவுக்கு நிறைய மீடியா பர்சன்ஸ், நிறைய பேர் வந்து ஒரு அவங்களும் அறியாமையில் சாதாரண பாமர மக்கள் மாதிரி இந்த மாதிரி கொந்தளிக்கிறது இது வந்து என்னால் நம்ப முடியல. ஸோ அதனால தான் இந்த காணொளி. நீங்கள் ஓரளவுக்கு இந்த காணொளி மூலயமா என்னுடைய கருத்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரச்சனை இல்லைன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை பதிவிடுங்க. என்னுடைய கருத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் தவறாக தெரிந்தாலும் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சில சொல்லலாம் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய கோயில் தான் இருக்குது, அதுக்கப்புறமா தான் தர்கா வந்துச்சு, அதனால் அந்த மலையானது முருகருக்கு தான் சொந்தம் மொத்தமாக அப்படின்னு சிலர் வந்து வாதம் வைக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வாதம் பண்ணவே முடியாது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மலையில் சமணர் படுக்கை கூட இருந்திருக்கு. அந்த சமணர் படுக்கை முன்னாடி வந்துச்சா முருகர் கோயில் முன்னாடி வந்துச்சானோ நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நிறைய கோயில்களில், நிறைய மலைகளில் சமணர் படுக்கை தான் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் அங்கே கோயில்கள்லாம் வந்துச்சு. அப்போ அந்த கோயில்கள்லாம் போய் எடுத்துகிட்டு சமணர் படுக்கை தான் வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சமணர்களுக்கு தான் அந்த இடம் வேணும்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே பண்ணவே முடியாது. இப்போ அமெரிக்காவில் இப்போ இருக்கிற எல்லா ஒயிட்டுமே வந்து அப்போ இருந்த செவ்விந்தியர்களை அழிச்சிட்டு தான் அங்கே வந்தாங்க, அது செவ்விந்தியர்களுக்கு சொந்தமானது. இப்போ இருக்கிற வெள்ளையர்களை எல்லாரையும் வந்து வெளியேற்றணும், எல்லாரையும் நம்ம இது பண்ணணும்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோதான். அது வரலாறுல முன்னாடி நடந்துருச்சு, அவ்வளோதான். இப்போது அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு வாதமாக தான் இருக்கும். அந்த வாதத்தை யாரும் எடுத்து வைக்காதீங்க, ஓகேங்களா? ஹோப்ஃபுல்லி இந்த காணொளி மூலயமா என்னுடைய கருத்தும் நியாயமான கருத்து, இது ஒருத்தன் கருத்து சொல்கிறான்டா அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கலாம். என்னோடய கருத்து மூலயமா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மூலயமா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வந்திருக்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு விஷயம் கிடையாது. இதில் ட்ரிகர் ஆகாதீங்க, கொந்தளிக்காதீங்க. இதில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, நான் இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.